அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி இருக்கும். நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும். எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. பசி எனக்கு. அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போலாம். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. ஒண்ணு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைன்னா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்குல எங்க அம்மாட்ட பசி, உட்காரு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க. ஆடாடாடா, ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடைச்சது. ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன் அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறானா, காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேர் அழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனா கருப்பா இருக்கிறான். என்ன? உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். அவளை கொல்வதற்கு உன்னிடம் தான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவ சிரிக்கிறா, சிரிச்சு சொல்ற, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். அவ உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும், சொல்லுன்னு கழுத்துல கத்திய வச்சுட்டான். முடியாதுடா, அவன் போயிட்டான். இவ கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். நேரா வந்தா, சொல்லு. அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்திலிருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார். பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு. அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை. மிரள்வா, தங்கம், தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது வந்து கெட்ட வார்த்தையில சொன்னா, அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செய். செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். நான் அப்படியே பதறி போய் பாக்குறேங்க. அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குற. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது போர் புரிய தானே வந்தா, இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்துணுண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்துணுண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம்.